தீபாவளி ஸ்பெஷல் அப்போங்க. ஒரு கப்பு ரவையில் சாஃப்டாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு பால் ஊற்றி காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பாலை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, 1.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும் சுகர் வந்து. அப்புறமா ஒரு கப்பு பால் ஊற்றி ஒரு 4-5 ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கரண்டியும் ஒரு பிளேட்லேயும் தான் நான் ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் கோரி வச்சுக்கோங்க. கோரி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் பிளேட்டை வந்து நம்ம அடியில் ஹீட் பண்ணதுக்கு போட்டுருணுங்க. ஹீட் பண்ணதுக்கு போட்டு அப்புறமா கொஞ்சோண்டு அதில் எண்ணெயை வச்சுட்டு மேலே நம்ம மாவை ஆட் பண்ணோம்னா சூப்பராக உப்பி வந்துடுங்க. நமக்கு போட்டோன்னே எழுப்பி வந்துடும். ஃபஸ்ட்டு 1-2 பிஞ்சு போனாலும் அடுத்தால வரும் உங்களுக்கு. பிஞ்சிட்டேன்னு கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும்போது நம்மளுக்கு 1-2 பிய்ய தான் செய்யும். அப்புறமாட்டு கரெக்டாக வரும். நான் எப்போதும் விட்டு எடுக்கனால அந்த பிளேட் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் வரலன்னு கவலைப்படாதீங்க. 1-2 பிஞ்சு போனாலும் அடுத்தால வந்துடும். பார்த்து எடுங்க. எண்ணெய் சட்டியில் பார்த்து எடுத்து விடுங்க. எண்ணெயில் மேலே பட்டாமல் இப்போ கரண்டியில் ஊற்றிக்கலாம். கரண்டிலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ரேசாக அப்படியே அலசி விட்டோம்னா எழும்பி வந்துடுங்க. அதனால் அப்படியே நம்ம சரிச்சு விட்டோம்னா கீழே விழுந்துடும். சூப்பராட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்போ ரெடி. தீபாவளிக்கு அப்போ ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அப்போ கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.